நேற்று நாங்கள் ஒரு சோழியாக ஊருக்கு போனோமுங்க. ஊருக்கு போயிட பஸ்ஸில் நிறைய கூட்டமுங்க. கூட்டத்தில் முன்ன என் வீட்டுக்காரர் பிள்ளையை தூக்கிட்டு முன்ன ஏற போனார். அது கண்டக்டர் சொன்னார், இங்கே வருங்க ஆம்பளையெல்லாம் பின்னாடி ஏறியா, யோ ஆம்பளை பின்னாடி ஏறியாண்டார். நான் சொன்னேன், ஏனே அவர் தான் பிள்ளை கையில் வச்சுருக்காரு, கைப்பிள்ளை வச்சுக்கிட்டு பின்னாடி எங்கிட்டு வருவார், விடுங்க அப்படின்னு நாங்களும் ஏறிட்டோம். அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவருக்கு பருக்க சுருன்னு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தவர் என்னை என்ன செஞ்சார், பஸ்ஸுக்கு நடுவில் போய் இருக்கேன், அங்கே இருந்துக்கிட்டே ஏமா தள்ளிப்போ உள்ள வந்தார். நான் கொஞ்சம் காதில் வாங்குற மாதிரி நம்மளத்தையும் அவர் சொல்கிறாப்புல ஏறையிலே நம்ம தகராறு பண்ணிவிட்டோம், அதனால நம்மளை சொல்கிறாப்புல நம்ம கண்டுக்கிறாமல் இருக்கணும். நான் அங்கே திரும்பின வாக்கில் இருந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று இங்கிட்டு திரும்பிட்டேன் பார்த்துக்கோங்க. கண்ட்ராக்ட் நிற்கிற பக்கம் கண்ட்ராக்ட் நிற்கிற பக்கம் திரும்பினதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருண்டா, ஏமா உனக்கிட்ட சொல்கிறது காது கேட்கல, உள்ள தள்ளிப்போமாண்டார். எனக்கு அடுப்பு வந்துச்சு. இங்கே வருங்க, இப்போ யாராவது பஸ்ஸுக்குள்ளே ஏறுறாங்களா, ஸ்டாப்பில் நின்று ஏறுதா வண்டி, சனங்கள்லாம் ஏறுறாங்க உள்ளே தள்ளி போங்கம்மா வாசலில் நிற்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு இப்போ எதுக்கு கத்திரிக்கன்றேன்? நீ என்ன எதிர்த்து பேசுகிற என்னையா? பஸ்ஸு ஏன் பஸ்ஸு தள்ளி போகணும், பின்னாடி போய் ஏறணும், பின்னாடி போய் ஏறணும், நான் சொல்கிறத நீ கேட்கணும்ட்டார். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இப்போ நான் சொல்லிட்டேன், பஸ்ஸு ஏன் பஸ்ஸு, பஸ்ஸில் கண்டக்டராக உன்னை வேலைக்கு வச்சுருக்கேன், ஒழுங்காக வேலையை சீட்டு குலுக்கி கொடுக்குற வேலையை பார்க்கல, வேலையை விட்டு தூக்கி போய் அப்படின்னு நான் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன, பஸ்ஸில் இருக்கிற இளந்தாரி பையிலேருந்து என்னை மாதிரி இருக்கிற பொம்பளைகளுக்கு பூரா ஒரே சிரிப்பு. கண்ட்ராக்டுக்கு மேமொழி முடிச்சு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் என்ன, எந்த ஊர் அப்படின்றாரு. நாங்கள் எங்கிட்ட கமுதியை பக்கம், அதான் வாய் சவடலாம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஆளுகள்லாம் இறங்கி பஸ்ஸில் கிளியராக கூட்டம் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பேசி கண்ட்ராக்டர் எங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டார் பார்த்துக்கங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதாட்டியமாக பேசுகிறவட்ட அதாட்டியமாக பேசணும், அன்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளும் அன்பாக பேசணும். இதில் இருக்குது மனுஷனும் பேசி சண்டை விட்டு ஒருத்தருக்கு வெட்டி கொடுத்துக்கிட்ட கிடக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சமாதானமாக போயிடணும். பிடிச்சிருக்கா என்னோடய பேச்சு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள்.